இந்த வீடியோவில் ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ்க்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ். எப்பவுமே லாஸ்ட் மினிட் டிப்ஸை லாஸ்ட் டே தான் எடுப்போம். ஸோ ஒரு 4 நாள் முன்னாடியே கொண்டு வந்துடலாம், ஏன்னா கொஞ்சம் அலர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கிறிஸ்மஸ் ஆஃபர் வந்து போட்டிருக்கோம். அதாவது இந்த சாண்டா அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நம்ம எலைட் பாஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயுமே இருக்கிற ப்ரைஸை விட எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஊர், எந்த டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சென்டரை வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ ஆர்ஆர்பிபிஓ மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓட லெவலில் இருக்காது. இப்போ நிறைய பேர் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அந்த லெவலில் இருக்காது. லைட்டாக ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க்கை விட கொஞ்சம் தான் லெவல் கூட இருக்கும். அதனால் பயப்படாதீங்க, ஈஸியாகவே பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கட் ஆஃப் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 200, அதாவது கட் ஆஃப் சொல்கிறேன், டோட்டல் வேக்கன்சி வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. 200, 194, ஓபிசினா 54, 52. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அது அவுட் ஆஃப் 200க்கு நீங்கள் வந்து 100க்கு நினச்சிக்காதீங்க. அவுட் ஆஃப் 200க்கு நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா வெறும் 65.13 தான் இருந்திருக்கு. ஸோ அவுட் ஆஃப் 200க்கு. அதே மாதிரி அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 73.5. அதுக்கு முந்தின வருஷம் வந்து வேக்கன்சி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய வேக்கன்சி இல்லை அப்படின்னா, ஸோ 200க்கு 65 இருக்குது அப்படின்னா இப்போயே நம்ம டார்கெட் வந்து ஒரு 80+ வந்து அவுட் ஆஃப் 200க்கு நீங்கள் கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்ஸு, இங்கிலீஷ் எல்லாத்தையுமே சேர்த்து இருக்கிற ஒரு 2 ஹார்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு டார்கெட் வந்து 80 வச்சு படிச்சிங்க, அதாவது 80 கொஸ்டின் வரைக்கும் நமக்கு போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஏன்னா எப்போயுமே இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்காது, ரைட்டா? இப்போ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு லாஸ்ட் இயர் வந்து ஒரு 67 என்னமோ இருந்துச்சு, இந்த வருஷம் 75 வந்திருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் டார்கெட் 80 வச்சிங்கன்னா நம்மளால் ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ், ஸோ 1.25 மார்க்ஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் 20 மார்க்ஸ். இதை நினச்சி பயப்படாதீங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் ஈச் கொஸ்டின் கேரி 1 மார்க்ஸ். இங்கிலீஷ் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ். அதே மாதிரி குவான்ஸுமே 40 கொஸ்டின்ஸ் 50 மார்க்ஸ். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் இருக்காது, இன்ட்டு 1.25 வந்து பண்ணுவாங்க. 40 × 1.25 50 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த 4 days வந்து நிறையா பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லைனா கம்ப்யூட்டர் நாலேஜோட கேப்சூல் மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா அது வந்து 20 மார்க்ஸ் தான் இருக்குது, மிச்சம் தான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறையா பேர் வந்து சிஏ மட்டும் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக படிப்பீங்க. தயவுசெய்து தப்பு பண்ணாதீங்க. இந்த 4 நாளில் அட்லீஸ்ட் ஒரு 2 hours தான் அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் ஆச்சும் எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறையா செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோஸ் வந்து லைவ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் காலையில். ஸோ லைவ் 11 மணிக்கு வந்துருங்க. ஆர்ஆர்பிபிஓட மெயின்ஸ் லைவ் இருக்க போது. 1 செகண்ட். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க. ஸோ இங்கே ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பஸ்ஸு 2 சீட்டிங் வந்து லாஸ்ட் இயர் வந்து 4 செட் கேட்டிருக்காங்க, 20 கொஸ்டின். அதே மாதிரி கிரிட்டிக்கல் ரீசனிங், அந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன், ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டில் ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இனிக்வாலிட்டியில் 4 கொஸ்டின், டேட்டா சஃபிஷியன்சியில் 3 கொஸ்டின், பிளட் ரிலேஷனில் 3 கொஸ்டின், மல்டிபிள் சீரீஸில் 1 கொஸ்டின், அதுக்கப்புறம் மிஸ்சீனியஸில் 1 கொஸ்டின், எம்ஓடி மிஷின் இன்புட் அவுட்புட்டில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து குவான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் அந்த டிஐ நாளைக்கு கொண்டு வரேன் பாருங்கள். ஸோ 4 டிஐ கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ 5 டிஐ கேட்டிருக்காங்க, ஒரு டிஐ 3 மார்க். அதுக்கப்புறம் குவான்டிட்டி பேஸில் 4, அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ், அதுக்கப்புறம் ராங் நம்பர் சீரீஸில் 5. ஸோ இந்த வருஷமும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 5 to 6 வந்து நம்ம வந்து ராங் நம்பரோ நியூ பேட்டர்னில் கோர்ராடிக்கோ இல்லைனா ஒரு அப்ராக்சிமேஷன்ஸ் 2-3 அப்ராக்சிமேஷன் கொஸ்டினோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 5 to 8 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிஐ வந்து எப்பயுமே எக்ஸாமுக்கு போகிறப்பையும் சரி முன்னாடியும் சரி ரொம்ப மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. நமக்கு 4 டிஐயுமே அடிக்கணும், நமக்கு ஏதாவது தெரியாமல் வச்சுனோம், ஐயோ டிஐ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. எப்பயுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவுட் ஆஃப்
ஒரு 4 டிஏக்கு ஒரு 2 டிஏ முடிஞ்சால் நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க, இல்லைனா ஒரு டிஏ ஆக்சுவலி பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கட் ஆஃப் பார்த்தீங்களே அவுட் ஆஃப் 200க்கு ஒரு 65 தான் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆவரேஜாக நீங்கள் ஈச் செக்ஷனில் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கண்டிப்பாக ஒரு 10 மார்க் எடுத்துடலாம், அந்தளவு ஈஸியாக தான் இருக்கும். மிச்சதில் ஒரு 20 கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இப்போ கம்மியாக இருக்குது, ஒரு 15 கூட வச்சுட்டு ஒரு 20 ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் போட்டாலே 40, 60, 70 ஒரு 85 வந்துடும். புரியுதா? ஸோ இதாங்க மேட்ரு. ஸோ ரொம்பயுமே எக்ஸாம் வந்து நீங்கள் பெருசாக கஷ்டமாக நினைக்க வேணாம், ஒரு டிஐ பண்ணுங்கள் போதும், அதுவே போதும். அது நச்சுன்னு ஒரு 5 மார்க்கு 5 × 1.25 அப்படின்னா ஒரு 6.5 அந்த மார்க்ஸ் கிட்ட வரும், ரைட்டாக? அதே மாதிரி அர்த்தமெட்டிக்கில் வந்து ஒரு 15 சம்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 7 or 8 பண்ணுங்கள். ஸோ ராங் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா அது ஒரு 3 கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு 2 கொஸ்டினில் 3மே பண்ணலாம். குவாட்ராட்டிக்கில் 3 இருந்துச்சுன்னா 3மே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டி பேஸ்ட் சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் பண்ணாலே ஓகே. அதை 15 ஈச் கொஸ்டின் கேரி 1.25 அப்படின்னா உங்கள் ஸ்கோர் வந்து நல்லாவே வரும். புரியுதாமா? ஓகே. ஸோ 15 to 18 கொஸ்டின் வரைக்கும் குவான்ஸில் டச் பண்ணுங்கள். அதே மாதிரி ரீசனிங் இருக்குது அப்படின்னாலுமே மிஸ்ஸினியஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸல் சீட்டிங்கில் 4 சீட்டிங் பஸ்ஸில் இருந்துச்சுன்னா ஒரு 2 ஆக்சுவலி அடிச்சுட்டு வாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து ரீனா மேம் நிறையா சொல்லியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயர் கேட்ட கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. வாட் இஸ் ஆன்டி வைரஸ், சிம்பிள் ஆஃப் டேபிள் காம்பினேஷன், ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற கரண்ட்டில் இருக்க ஸ்டாட்டிக் ஜிகே படிச்சுட்டு போங்க. பேங்கிங் அவேர்னஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ சிஏஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்போயுமே டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. அதுலேயுமே ஒரு 40 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 15 வரைக்கும் தெரிஞ்சாலே இப்போல்லாம் பெரிய விஷயமா இருக்குது. அந்தளவு நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 4 days வந்து காமாக இருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க. அதுக்கு தான் நான் இப்போயே இதை லாஸ்ட் மினிட் டிப்ஸ் போடுறேன். ஒரு மார்க் டெஸ்ட் தயவுசெய்து எடுத்துகிட்டு போங்க, ஓகேவா? உங்களுக்கு ரொம்பலாம் சொல்லலை. ஓகே, வீடியோ வந்து ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு கொஞ்சம் 4-5 நாளாகவே வந்து நான் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆர்ஆர்பி பிஓக்கு நாளைக்கு செஷன் கொண்டு வரேன். நீங்கள் பிஓ மெயின்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து நிறையா ரிவ்யூலாம் போகும், அதெல்லாம் பாருங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம இப்போ தான் ஒரு 5 வென்யூவில் வந்து ஐபிபிஎஸ் பிஓக்கு மார்க் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணோம். நம்ம ஆர்ஆர்பி பிஓக்குமே இன்டர்வியூ வைக்கலாம். ஸோ அதுக்குமே ரெடியாக இருங்க. தேங்க்யூ, பை பை. நாளைக்கு லைவில் மீட் பண்ணலாம்.